நார்மலாக நாங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ன்றது கேள்விப்பட்டிருக்கிறோம். தென் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அதை கொஞ்சம் படியாக ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்தலாமா? ஏரோநாட்டிக்கல் என்றால் வந்து காற்றுல பறக்கக்கூடிய எந்திரங்கள். பிறகு வந்து ஏரோஸ்பேஸ்னா வந்து எங்களோட பூமியை விட்டு வெளியில் போய் பறக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸ். நீங்கள் அந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார்? எனக்கு வந்து துமா பெஸ்கே என்ற அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் ஆஸ்ட்ரோனாட். ஓகே. அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அண்ட் அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி சேம் கல்வி பயணம் தான். இப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷனும் கூடிட்டு, கணக்கு டிஸ்ட்ராக்ஷனுகள், ஃபோனுகள், டிவி. இப்போ இல்லை, ஃபோன் தான் மெயின் டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தெல்லாம் வெளியில் வந்து எய்மில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் வெளியில் போய் இப்போ சந்தோஷமாக இருப்பேன். நம்ம வந்து வெளியில் போய் நீயும் வாயின்னு விட்டு இருக்கிறான்னு அப்படின்னா இப்போ அதுகளெல்லாம் வந்து கொஞ்சம் காலம் வெளியில் வச்சுட்டு நீங்கள் ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும் உங்களோட ஃபோக்கஸை, உங்களோட எய்மை ரீச் பண்ணுற வரைக்கும். உங்களுக்கு பேட் ரிசல்ட்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் கீப் ஒர்க்கிங், குட் ரிசல்ட்ஸ் கிடைச்சாலும் கீப் ஒர்க்கிங், நோ ரிசல்ட்ஸ் கிடைச்சாலும் கீப் ஒர்க்கிங். அதான் அந்த மெத்தட். ஆனால் அது கஷ்டமாக இருக்கும் தொடக்கத்தில். ஆனால் அது பழகிடும். இப்போ வந்து ஏஐயும் அப்படித்தான். இப்போ வந்து எல்லோரும் நினைக்கிறேன் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் ஆக்களை வந்து. ஆனால் அது உண்மையே இல்லை. அது வந்து உங்களுக்கு ஒரு டூல் மாதிரி. ஆனால் அந்த டூலை வந்து எப்படி வந்து கிட்டத்தட்ட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு கொண்டு வந்த வேண்டாம் அடாப்டேஷனால். இப்போ நான் இப்போ இப்படி அடாப்ட் பண்ணானோ, எனக்கு ஒரு தெரியாத கல்ச்சருக்கு அந்த அடாப்ட் பண்ணக்கூடிய தன்மையை வந்து அந்த ஏஐக்கு கொடுத்ததால தான் அது அங்கே ஒரு ஹியூமன் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுதே தவிர, ஆனால் உள்ளுக்குள்ள அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான், மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரூல்ஸ் தான். ஆக்கள் நிற்கிற டிசிப்ளினடாக வந்து ஓகே இப்படி அந்த ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், ஒரு மிலிட்ரி வைஸ் அப்படி இல்லை. டிசிப்ளினடாக வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த வந்து அதில் ரிசல்ட்ஸ் கிடைக்குதோ இல்லையோ தொடர்ந்து கண்டினியூஸாக அதை செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு நாள் இப்போ குறைய செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அதை செய்யணும். பிள்ளைகள் வளர்ந்த இப்போ 14-15 இயர்ஸுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்தும் அவைக்கு பின்னால் டூ மச் நீங்கள் அவைக்கு வந்து அவைண்ட முடிவுகளை அவைக்கு பதிலாக எடுத்தீங்கன்னா அவைண்ட ஒட்டோனமி வந்து அவை இழந்துருவினம். அவையால் தனியாக செயல்பட முடியாது. அப்போ வந்து தொடக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டா உங்களை வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு பிறகு வந்து அவை வந்து என்ன ஒட்டோனமஸாக என்ன விட்டுட்டேன், எந்த முடிவே என்ன எடுக்க விட்டுட்டேன். இப்போ அந்த வேலை வந்து அப்பா அம்மா எனக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவ. அனைவருக்கும் வணக்கம். தொடர் யுத்தத்தால் புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் எமது சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பிரான்சில் எமது ஈழத்தமிழர்களுடைய ஒரு பிள்ளை பல்வேறு சாதனைகளை புரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் தன்னாலான சிறந்த சாதனைகளை புரிஞ்சு டபுள் டிகிரி எடுத்து அடுத்தடுத்த கட்டம் வளர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை பயணம் இனி வரப்போகிற இளம் சமூகத்துக்கு பலதை கற்றுத்தரும் என்னும் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் அவரை எங்களோட ஸ்டூடியோவுக்கு வரவேற்றிருக்கிறோம். வணக்கம் மனுஷன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். நீங்கள்? நல்ல சுகமாக இருக்கிறேன். எப்போ யாழ்ப்பாணம் வந்த நீங்கள்? நாங்கள் யாழ்ப்பாணம் 21 வந்த. நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வரீங்களா? இல்லை, நான் வந்து இப்போ 15 வருஷம் ஆகிட்டு. ஓகே. நான் சின்ன வயசில் வந்தேன்னா அதுக்கப்புறம் இப்போ தான் திருப்பி வரேன். ஓகே. ஒவ்வொரு முறையும் ஃப்ரான்ஸ்லேருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் என்ன யோசிச்சுட்டு வருவீங்க? எனக்கு யாழ்ப்பாணத்தை பற்றி தமிழ்ச்சோலைக்கு போயிருக்கிறேன், அப்போ படிச்சிருக்கிறேன். அப்போ ஒரு கற்பனை இருக்கும், அப்புறம் அப்பா அம்மா சொல்கிறத வச்சும் ஒரு 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 ஐடியா இருக்கும். ஆனால் அது உண்மையாக எப்படி அது இருக்குமென்றதை ஒரு ஆர்வத்தோடு தான் வருவேன் நீங்கள் பார்க்குறதுக்கு. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் ஸ்ரீலங்கா எப்படி இருக்குமென்று பார்க்குற ஒரு கியூரியாசிட்டியோடு தான் யாழ்ப்பாணத்துக்கு வருவேன். ஓகே. நீங்கள் வந்தோடனே ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே வந்தோடனே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குதா, இல்லாட்டி எப்படி இருக்கு ஒரு உங்களோட வாழ்க்கை முறைகள், எங்களோட யாழ்ப்பாணத்து வாழ்க்கை முறைகள் எல்லாம்? இது எதிர்பார்த்த மாதிரி இருக்குதோன்னு தெரியலை. ஆனால் நான் வாழ்ந்ததை விட வித்தியாசமாக இருக்குது. ஃப்ரான்ஸோட ஒப்படைக்க வித்தியாசம். இங்கே மொலைக்கு அந்த கம்யூனிட்டி மாதிரி, அங்கே கொஞ்சம் இண்டிபெண்ட் மாதிரி. ஆனால் இங்கே வந்து அங்கே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கேயும் இருக்குது. ஆனால் வே ஆஃப் திங்கிங், கல்ச்சர் அதுகளெல்லாம் வித்தியாசம் நல்லாவும் இருக்குது. ஓகே. நல்ல தமிழ் கதைக்கிறீங்க. முதல் சொல்லிக்கே அந்த கற்பனை என்ற ஒரு வசனம் பாவிச்சிங்க.
என்னென்னு இப்படி தமிழ் படிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு? தமிழில் தான் முதல் வீட்டில் கதைக்க பழகினான். அப்பா அம்மாவோட தாத்தாவோட. அப்புறம் அவையோட கழிச்சு தமிழ் கதைக்க வரும். பிறகு தமிழ் சோழிக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு எழுதி வாசிக்க பழகிறதுக்காண்டி போனேன் நான். ஓகே. அப்போ உங்களோட அம்மா அப்பாவில் என்ன செய்யணும்? எங்களோட அம்மா அப்பா இங்கே யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்து வளர்ந்தவ. பிறகு ஃப்ரான்ஸுக்கு சென்றவ. அப்புறம் அவள் வந்து ஃப்ரான்ஸில் அப்பா வந்து லேசர் டெக்னீஷியனாக இருக்கிறா, அம்மா வந்து கேஷியராக இருக்கிறா. அப்போ அதான் வேண்ட வேலை. ஓகே. உங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் கணிதம் மற்றது ஃபிசிக்ஸ் மீதான ஆர்வம் அதிகமாக இருந்துச்சுண்டு வெள்ளன கதை கேட்க சொன்னீங்க. எப்படி அந்த ஆர்வம் என்ன இதன் மூலமாக உங்களுக்கு உருவாச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்தா இருந்து ஏதாவது ஒன்று பார்த்தா அதில் ஒரு க்யூரியாசிட்டி வரும். அது என்னென்று ஒர்க் ஆகுது, எப்படி அதை நாங்கள் திருப்பி செய்யலாம் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்புறம் மேத்ஸ் படிக்க வந்து அந்த லொஜிக்கை பயன்படுத்தி அது என்னென்று வேலை செய்யுதுன்ட்டு என்னால் வந்து விளங்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அதில் வந்து எனக்கு ஆர்வம் கூட வந்தது. அப்புறம் அதை பயன்படுத்தி என்னை சுற்றி இருக்கிற உலகம் எப்படி இயங்குதுன்ட்டு நான் விளங்க ஆரம்பித்தேன் நான். ஓகே. அப்போ உங்களோட கல்வி முறைகள் எப்படி வந்துச்சு? நீங்கள் சின்னல நீங்கள் கணிதம் ஃபிசிக்ஸில் ஆர்வம் இருந்தாலும் அடுத்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன்னு சொன்னீங்க. ஓகே, அதை பற்றி சொல்லுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றது வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி மேத்ஸுடையும் ஃபிசிக்ஸுடையும். ஆனால் எப்போயும் மெயின் பேஸ் வந்து மேத்ஸ் தான் எல்லாத்துக்கும். அப்போ நீங்கள் மேத்ஸை வந்து நீங்கள் விளங்கிக்க வந்து உங்களுக்கு என்னென்ன மற்ற எல்லா டிசிப்ளினும் அதை சுற்றி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். அப்போ தொடக்கத்தில் வந்து உங்களோட மேத்ஸ் பேஸ் வந்து நல்ல இதை சொலிடாக இருக்கணும். அதை நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் என்னென்று அதால் கன்ஸ்ட்ரக்ட் ஆகினு விளங்கும். ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை தொடக்கத்தில் தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ் விளங்குறது பிறகு கஷ்டமாயிடும். அப்போ இந்த எல்லா டிசிப்ளினையும் காமன் பாயிண்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங். இப்போ என்னென்று ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறது, அதை என்னென்று லாஜிக்காக கொண்டு வர்றது. அப்போ அப்படித்தான் வந்தது அந்த மேத்ஸுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் ஆர்வம். பிறகு அது கம்ப்யூட்டர் சயின்ஸாக மாறிட்டுது. அதுக்கு பிறகு உங்களோட பயணம் எப்படி அமைஞ்சிச்சு? அப்போ நான் வந்து என் ஹை ஸ்கூலில் வந்து நல்ல கிரேட் கிடைச்சதால் நான் அப்புறம் ப்ரிப்பரேட்டரி கிளாஸ்ன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது ஃப்ரான்ஸில் இங்கே ஹையர் ஸ்டடீஸுக்கு இங்கே ஓஎல்ன்ற மாதிரி அங்கே வந்து ஹை ஸ்கூல் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். இல்லாட்டி அந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்கூல் வந்து கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு போகலாம். நல்ல கிரேட் கிடைச்சா அது வந்து ஒரு 2 year இன்டென்சிவ் ட்ரைனிங் மாதிரி. அப்போ இப்படின்றா வந்து உங்களை 2 வருஷம் வெறும் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை வந்து இன்டென்சிவாக ட்ரெயின் பண்ணுவினோம். அது வந்து அங்கே ஃப்ரான்ஸில் மட்டும்தான் இருக்குது. அது வந்து அந்த நப்போலியன் என்ற அவரால் வந்து அதை என்கரேஜ் பண்ணி இது டெவலப் ஆனது. அது வந்து அவர்கிட்ட மிலிட்ரியை வந்து வெறும் அப்போ பலசாலியாக மட்டும் இருக்காமல் புத்திசாலியாகவும் இருக்கணுன்றதுக்காண்டி கொண்டு வந்த ஸ்ட்ரக்சர் அதான் இப்போ அங்கே மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கேன். அப்போ அந்த 2 வருஷம் அந்த இன்டென்சிவ் ட்ரைனிங் முடித்ததுக்கு பிறகு ஒரு நேஷ்னல் வைஸ் எக்ஸாம் வந்து வைப்பினோம். ஒரு காம்படிஷன் மாதிரி. அப்போ அதில் 1 மாதத்துக்கு தொடர்ந்து உங்களுக்கு எக்ஸாமாக வைப்பினோம் ஃபிசிக்ஸ் மேத்ஸ் கெமிஸ்ட்ரியில். அப்போ அந்த எக்ஸாமில் உங்களோட ரேங்கிங்கை பொறுத்து உங்களுக்கு நல்ல இன்ஜினியரிங் ஸ்கூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை எல்லோரும் சூஸ் பண்ணுறதில்ல. என்ன நீங்கள் ஸ்கோர் பண்ணாட்டி ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் படித்த 2 வருஷம் பிரியோசனம் இல்லாமல் போயிடும். அப்போ அது எனக்கு இன்ஜினியரிங் ஸ்கூல். நான் அப்புறம் துலூஸ் என்ற ஒரு ஊரில் வந்து நான் பாரிஸில் தான் வாழ்கிறேன். நான் துலூஸ் என்ற ஒரு ஊரில் வந்து கிடைச்சது நல்ல ரேங்க்டு இன்ஜினியரிங் ஸ்கூல். அதில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தேன் நான். அந்த துலூஸ் என்ற ஸ்கூலில் தான் அந்த ஏர்பஸ் கம்பெனி இருக்குது. ஏர்பஸ் தான் வந்து ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரர். அப்போ அவ தான் வந்து பிளேன்கள் செய்கிறவ. அது துலூஸில் தான் பேஸ் ஆகியிருக்குது. அப்போ நீங்கள் பார்க்குற முக்கால்வாசி ஃப்ளைட்டுகள் அங்கே தான் அசம்பிள் பண்ணப்படும். அது பாரிஸ்லேருந்து ஒரு 700 கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ அங்கே போய் நான் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 3 years மாஸ்டர். அப்போ அந்த 2 yearsம் 3 yearsம் 5 years மாஸ்டர் முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு வந்து என் மெயின் விருப்பம் ஏரோஸ்பேஸ் ஃப்ளைட் ராக்கெட்ஸை பற்றி படிக்கிறேன். அப்போ எனக்கு அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து எனக்கு அந்த ஒரு பேஸாக எனக்கு தேவைன்னு தெரியும். அப்போ முதல் அதை முடிச்சுட்டு அப்புறம் யூஎஸ்ஏல போய் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தேன் நான்.
ஓகே. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ன்றது கேள்விப்பட்டிருக்கிறோம். தென் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அதை கொஞ்சம் படியாக ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்திடலாமா? ஏரோநாட்டிக்கல் என்றா வந்து காற்றுல பறக்கக்கூடிய எந்திரங்கள். பிறகு வந்து ஏரோஸ்பேஸ்னா வந்து எங்களோட பூமியை விட்டு வெளியில் போய் பறக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸ். அப்போ வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணால், காற்றுல பறக்கிற வந்து டிஃப்ரெண்ட் ஃபிசிக்ஸ், ஸ்பேஸில் பறக்கிற ஸ்பேஸில் வந்து கிராவிட்டி ஒரு சொட்டு தான் இருக்குது, பெருசாக இல்லை. அப்போ அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங். அது ரெண்டையும் குரூப் பண்ணுறது தான் ஏரோஸ்பேஸ். இப்போ ஏரோஸ்பேஸில் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் மட்டும் இல்லை அப்படின்னா, நீங்கள் இப்போ நிலாவுக்கு போகிறத பார்க்கலாம். அதில் மட்டும் இல்லை, சேட்டலைட்ஸ், அப்புறம் ரோவர்ஸ், இப்போ மாஸுக்கு போன ரோவர்ஸ், இப்போ அதுகள் எல்லா கேட்டகரியும் அதுக்குள்ளே வரும். அது ரெண்டையும் குரூப் பண்ணுறது தான் ஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ். ஓகே. எப்படி அதன் மீதான ஆர்வம் உங்களுக்கு அதிகரிச்சிச்சு, ஏரோஸ்பேஸ் சார்ந்த ஆர்வம்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். எனக்கு வந்து அந்த ஒன்று படித்து முடித்தது, அது விளங்கினதுக்கு பிறகு எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு விருப்பம் அதை பற்றி படிக்கிறது. அதை விட்டு எனக்கு ஸ்பேஸில் ஸ்பேஸ் பறக்கிற ஏர்க்ராஃப்ட்ஸில் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம். ஸ்பேஸ் கிராஃப்ட்ன்றது வந்து நாங்கள் இல்லாட்டி பிளேன் எடுத்தால் கூட எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், அது என்னென்று இப்படி பறக்குது. ஏன்னா வந்து இப்போ ஒரு 80 வருஷத்துக்கு முதல் ஃப்ளைட்டுகள் ஒன்றும் இல்லை. 1908 நினைக்கிறேன், நியூயார்க் டைம்ஸில் வந்து ஒரு பேப்பர் வந்தது, இன்னும் எங்களால் 1 மில்லியன் இயர்ஸ் நினைக்கிறேன், அதுக்கு முதல் பறக்க இல்லாதாண்டு, ஹியூமன் ஸ்பெஷீஸால் பறக்க இல்லாண்டு 1 மில்லியன்ஸ் நினைக்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பிக் டேட்டா கொடுத்து அதுக்கு பிறகு தான் எங்களால் பறக்க இயலும்னு சொல்லியிருந்தவ. அதுக்கு 5 வருஷத்துக்கு பிறகு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹியூமன்ஸ். அப்போ வந்து அது அந்த ஸ்பேஸ், அந்த பிளேன் பறக்கிறதுன்றது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர் அண்ட் கியூரியாசிட்டியை வெளியில் கொண்டு வர ஒரு சப்ஜெக்ட். அது எல்லாருக்கும் அதில் ஆசையாக இருக்கும். ஏண்டா வந்து அது எங்களால் முடியவே முடியாதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறதால அதில் ஆசையாக இருக்கும். அப்படித்தான் எனக்கும் அந்த ஆசை வந்தது. அப்புறம் நான் மேத்ஸ் ஃபிசிக்ஸை படிக்க அது விளங்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அப்படித்தான் அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக, எனக்கு அது விருப்பமானது. ஓகே ஓகே. அப்போ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணுறீங்க. அப்போ ஃப்ரான்ஸில் அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குதா, இல்லாட்டி வேறு எது நாட்டுக்கு நீங்கள் போனீங்களா? ஃப்ரான்ஸ் வந்து ஒரு மேஜர் ஆக்டர் இந்த ஏர்க்ராஃப்ட் க்ரியேஷனில். இந்த வந்து கணக்க நாடால் ஏர்க்ராஃப்டுகள் செய்ய இல்லாது. ஓகே. மெயின் ஆக்டர்ஸ் வந்து யூரோப், எஸ்பெஷலி ஃப்ரான்ஸும் அமெரிக்கான் தான். வேறு ஒரு தராலையும் இப்போதைக்கு பெருசாக ஃப்ளைட்டுகள் செய்ய முடியலை. அப்போ ஃப்ரான்ஸில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் போய் படித்தேன். நான் போன ஸ்கூல் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் டாப் 2 இருக்குது. டாப் MITயும் ஜோர்ஜியா, நான் ஜோர்ஜியா டெக்குக்கு போனேன். நான் MITயும் ஜோர்ஜியா டெக்கும் டாப் 2 இருக்கிறேன். 2 பேரும் சண்டை போடுவேன், முதலாவது 2வது இடத்துல தான் இருப்பேன். இப்போ வந்து அவைக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த எனக்கு ஃபீல்டில் வந்து எனக்கு சப்ஜெக்டில் அந்த ஃபீல்டில் வந்து படிப்பினோம். எனக்கு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் சால்விங்குக்கு வந்து பயிற்சி தருவினோம். எங்களுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுப்பினோம், வாய்ப்புகள். அங்கே எப்படி ஒர்க் ஆகுதுண்டா வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கேக்க, இப்போ வந்து இப்போ ஏர்பஸோ ஒரு ஃப்ளைட் மேனுஃபேக்சரோ இல்லாட்டி இப்போ நாசாவோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுண்டா, அந்த பிரச்சனையை வந்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ண வேணும். ஆனால் அதை விட்டு இப்படி ஸ்கூல்களுக்கு வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற லேபுகளுக்கு அந்த பிரச்சனையில் கொடுப்பினோம். இப்போ வந்து இப்போ நான் ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ 6 மந்த்தாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ போட்டுகள் எல்லாம் இப்போ அந்த ஹோர்முஸ் டெட்ராய்டில் பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. அப்போ அந்த போட்டுகள் எல்லாம் வந்து ஜிபிஎஸ்ஸில் வேலை செய்யுது. ஓகே. ஜிபிஎஸ் என்ன பிரச்சனைண்டா வந்து அது உங்களோட அது ஒரு இன்டர்னல் டிவைஸ் இல்லை, அது ஒரு வெளி சேட்டலைட்டில் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ அந்த சேட்டலைட்டுகள் வந்து அதுக்கு சிக்னலை அனுப்ப அந்த போட்டில் இருக்கிற ஜிபிஎஸ் வந்து அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது மேப்பில். ஆனால் அது வெளியிலேருந்து வர சிக்னல்ன்றதால அதை ஆக்கள் வந்து பிளாக் பண்ணலாம், அதை வந்து ஜாமிங்ன்றது, இல்லாட்டி அதை ரீப்ளேஸ் கூட பண்ணலாம், ஸ்பூஃபிங்ன்றது. அப்போ ரீப்ளேஸ் பண்ணினா வந்து நீங்கள் ஒரு போட்டுக்கு வந்து அதோட பொசிஷனை வந்து வேறு இடத்துல இருக்கிறேன்னு அதை ஏமாற்றலாம். அப்போ அப்படின்னா பெரிய
பிரச்சனைகள் வந்துடும். ஏன்னா வந்து உங்களால் நவிகேட் பண்ண எல்லாமே போயிடும் கடலில். ஆமாம். அப்போ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ பொலிட்டிக்கல் வைஸ் இது ஆர்மி வைஸ் அப்போ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். என்னென்னு நாங்கள் வந்து எங்களோட ஓனாகவே நவிகேட் பண்ணுறது, இன்னும் ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸால் டிபெண்ட் பண்ணாமல். அப்போ அதான் எங்களுக்கு தந்த ப்ராஜெக்ட். ஓகே. அப்போ அதில் வந்து அப்படியே ஒரு ப்ராஜெக்ட் ராவாக தருவினோம் எங்களுக்கு. அதுக்கு வந்து நாங்கள் அதை ஒரு ஸ்ட்ரக்சர் படுத்தி அதுக்கு ஒரு விஷன் உருவாக்கி ஆப்ஜெக்டிவ் எய்முகள் உருவாக்கி அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு குரூப்பாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அப்போ இப்படி கான்க்ரீட் உண்மையான நடக்கிற பிரச்சனையில் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து எங்களை ஒர்க் பண்ண வேணும். ஓகே. அப்போ நாங்கள் வந்து இப்போ அதில் ஒர்க் பண்ணிக்க வந்து நாங்கள் கேமராவும் ஐஎம்யூண்டா இன்டர்னல் மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் அப்படின்றா வந்து போட்டுண்ட ஒரு கொம்பாஸ் மாதிரி, போட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கொம்பாஸ் மாதிரி அதுலேருந்து வர இன்ஃபர்மேஷனையும் கேமராலேருந்து வர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பாவிச்சு, அதுக்கு தான் இப்போ அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எனக்கு தேவைப்பட்டது. ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் பாவிச்சு நாங்கள் ரெண்டையும் ஃபியூஷன் பண்ணி ரெண்டையும் சேர்த்து அதுலேருந்து ஒரு எஸ்டிமேஷன் பொசிஷன் கொடுக்குற மாதிரி 6 months அதில் ஒர்க் பண்ணாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட். என்ன வந்து நீங்கள் கடலில் வந்து கேமரா பாவிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இதுகள் வேணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்டோ இல்லாட்டி ஒரு அடையாளமோ ஏதாவது இருந்தால் தான் அதால் ரிப்பேர் அந்த பொசிஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி கடலில் ஒன்றும் இல்லை. கடலில் வெறும் தண்ணியும் அலையாலும் தான் இருக்கும். இப்போ மேபி மவுண்டன்ஸ் அதுகள் வந்தால் ஈஸி, ஆனால் அது வர ரேர். அப்போ அதான் நாங்கள் அந்த ஐஎம்யூஎம் கேமராவின் ரெண்டையும் பாவிச்சு க்ளோஸ் டு ஜிபிஎஸ் வந்து ப்ரிசைஸாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுனாங்க. மாதிரி எனக்கு சக்ஸஸ் அந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து நாங்கள் 6 months செஞ்சு அதில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகி இப்போ வந்து வந்து அந்த சக்ஸஸ் ஆனால் வந்து அந்த ப்ராஜெக்டை நாங்கள் செஞ்சதை எடுத்துருவோம். அப்படியே எடுத்துப்போ வந்து அதை பாவிப்பினோம். இப்போ வந்து அது சக்ஸஸ் ஆகி இப்போ வந்து அதை நாங்கள் வந்து சிமுலேஷனில் செஞ்சு ஒரு போட் ஒரு இப்படி ஒரு அளவு போட்டில் வந்து நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். சிமுலேஷனில் சக்ஸஸ் ஆகிட்டு இனி அதை வந்து ரியல் லைஃப் போட்டு மெரின் போட்ஸில் வந்து இனி ட்ரை பண்ண வேணும். ஓகே, சூப்பர். அப்படி ரைட். இப்போ நீங்கள் இப்போ இதை தாண்டி நீங்கள் அந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார்? எனக்கு வந்து துமா பெஸ்கே என்ற அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் ஆஸ்ட்ரோனாட். ஓகே. அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அண்ட் அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி சேம் கல்வி பயணம்தான். அவர் வந்து அந்த ப்ரிப்பரேட்டரி கிளாஸ் செஞ்சு அப்புறம் வந்து துலூஸில் இந்த மாதிரி படித்து அவர் அந்த வெளிநாட்டுக்கு போய் அவரும் அவர் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தவர். பிறகு அவர் வந்து நான் வேலை செஞ்ச ஒரு கம்பெனி ஏர் ஃப்ரான்ஸ் என்று, அது ஃப்ரான்ஸ் ஏர்லைன்ஸ் கம்பெனி. அது ரியலி ஃபேமஸ். என்று அவர் வந்து வெறும் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் மட்டும் ட்ராவல் மட்டும் செய்கிறீங்களா, ஆனால் அவர் வந்து மெயின்டெனன்ஸும் செய்கிறவர் வேறு ஏர்லைன்ஸுகளுக்கு. இப்போ அவர் வந்து அதில் பைலட்டாக இருந்தவர். அப்போ அங்கே நான் வேலை செய்ய அவரை நான் கண்டு அவரோட கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ என்னோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவர். அப்போ அவரை உண்மையாகவே கண்டு கதைச்சது வந்து எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது. அதை விட்டு அவர் வந்து ஆஸ்ட்ரோனாட். அவர் வந்து ஐஎஸ்எஸ்ல இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து கனாலம் இருந்தவர். எனக்கு டைம் மறந்துட்டேன். அவர் வந்து அந்த அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு வெளியில் வந்து அந்த ஆஸ்ட்ரோனாட் சூட் போட்டுக்கொண்டு வெளியில் வந்து எக்ஸ்ட்ரா வெஹிக்குலர் என்று சொல்கிறது, அது வந்து அவர் வந்து யூரோப்பியன் ரெக்கார்ட் வச்சுருக்கிறார். அந்த வெளியில் இருந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு வெளியில் வரத்துக்கு வந்து இப்போ ரிப்பேர்களோ இல்லாட்டி ஸ்டடீஸ்களோ செய்கிறதில்ல. அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட் அந்த அதை செய்கிறது. அப்போ அவர் வந்து ரியலி குட். அவர் வந்து இப்போ மூணுக்கு போகிற ப்ராஜெக்டில் ஆர்டிமிஸ் அதில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் மூணுக்கு போகிறதுக்கு, நிலாவுக்கு போகிறதுக்கு. சரி, இப்போ நீங்கள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சிட்டீங்க, அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த உங்களோட பயணம் எப்படி இருக்க போகுது? எனக்கு என் எய்ம் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏன் படித்தாங்கன்னா, அதை வந்து படித்தா நீங்கள் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமும் வந்து சால்வ் பண்ணுற உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் அபிலிட்டி வரும். ஏண்டா வந்து அந்த பிரச்சனைகளுக்கு வந்து இந்த மக்கள் பதில்கள் கண்டுபிடிக்கல. அப்போ நீங்கள் தான் வந்து புத்தகத்துலேயோ இல்லாட்டி
சயின்ஸ்லேயோ வந்து அதுக்கு கிட்டின ப்ராப்ளம்கள் பெருசாக இருக்காது சொல்யூஷன்ஸை. நீங்கள் தான் புதுசாக ஏதாவது கொண்டு வரணும். அப்போ வந்து அது படித்ததால் நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா ஃபீல்டுலேயும் நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் ஒரு ப்ராப்ளம்ஸுக்கு ஆன்சர் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸுகள் வரும். அப்போ அதை எய்ம் பண்ணி தான் நான் அதை படித்தேன்னா. அப்போ இனி வந்து எனக்கு இந்த விருப்பம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, அதான் என்னோட விருப்பம். அப்போ எந்த டொமைன்லேயும் எவ்வளோத்துக்கு கஷ்டமாக ப்ராப்ளம் இருக்குதோ அதை சால்வ் பண்ணுறதுல எனக்கு ஆர்வம். அப்போ அதை நோக்கி தான் நான் பயணிப்பேன். அப்போ அதுக்காண்டி தான் நான் இப்போ திருப்பி அமெரிக்காவுக்கு போய் இந்த லேபை ஜாயின் பண்ணி ஒர்க் ரீசர்ச் பண்ணுறதுக்கு போகிறேன். ஓகே. இப்போ நீங்கள் 2 மாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. அதே நேரம் நீங்கள் யோசித்து வச்சு நீங்கள் நினைச்ச டார்கெட்டை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. எல்லாம் சிம்பிளாக கிடைச்சதா இல்லாட்டி எப்படி அது உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸில் படித்தபடியா இல்லாட்டி ஃப்ரான்ஸில் இருந்தபடியா இது உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதா இல்லாட்டி எப்படி? உங்களை மாதிரி இருக்கிற மற்றாக்கள் ஃப்ரான்ஸில் அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குதா? ஈஸியாக கிடைக்கல, கஷ்டப்பட்டு தான் கிடைச்சது. ஆனால் எல்லாராலேயும் முடியும், ஆனால் ஈஸியாக முடியாது, அதான் பிரச்சனை. ஃப்ரான்ஸில் வந்து என்ன பிரச்சனைன்னா எஜுகேஷன் எல்லாருக்கும் இருக்குது, எல்லோரும் படிக்கலாம். ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்கிறதால அதை சீரியஸாக பெருசாக எடுக்கிறதில்ல. இப்போ குறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷனும் கூடிட்டு, கணக்கு டிஸ்ட்ராக்ஷனுகள், ஃபோனுகள், டிவி. இப்போ இல்லை, ஃபோன் தான் மெயின் டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தெல்லாம் வெளியில் வந்து எய்மில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் வெளியில் போய் இப்போ சந்தோஷமாக இருப்பேன், நம்ம வந்து வெளியில் போய் நீயும் வா என் வீட்டை இருக்கிறான் எனக்கு அப்படின்னா, அப்போ அதுகளெல்லாம் வந்து கொஞ்சம் காலம் வெளியில் வச்சுட்டு நீங்கள் ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும் உங்களோட ஃபோக்கஸை, உங்களோட எய்மை ரீச் பண்ணுற வரைக்கும். அப்போ அந்த பார்ட் தான் கஷ்டம். பிறகு தொடக்கத்தில் வந்து வராது உங்களுக்கு, சிலதுகள் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்டா உங்களோட படிக்கிற சில ஆட்களுக்கு வந்து ஈஸியாக வரும், உங்களுக்கு அது வராது. ஏன்னாண்டா அவைக்கு வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லாட்டி அவைண்ட அப்பா அம்மா வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் அளவு கொடுப்பினா, டீச்சர்களை வீட்டை கூப்பிட்டு அப்படி, இல்லாட்டி அவைண்ட அப்பா அம்மா அந்த ஃபீல்டில் வேலை செய்வினா, அப்போ அவைக்கு ஈஸியாக வரும். ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களோட எய்மில் தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா, விடாமுயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன் டே உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்போ அதை நீங்கள் எய்ம் பண்ணி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு பேட் ரிசல்ட்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் கீப் ஒர்க்கிங், குட் ரிசல்ட்ஸ் கிடைச்சாலும் கீப் ஒர்க்கிங், நோ ரிசல்ட்ஸ் கிடைச்சாலும் கீப் ஒர்க்கிங். அதான் அந்த மெத்தட். ஆனால் அது கஷ்டமாக இருக்கும் தொடக்கத்தில், ஆனால் அது பழகிடும். ஓகே, அப்படி தான். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறீங்க, ஏரோஸ்பேஸ் சார்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஃப்ரான்ஸில் எதுவும் வேலை செய்யிருக்கிறீங்களா? ஃப்ரான்ஸில் வந்து நான் 2 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறேன். முதல்ல அந்த ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரர் ஏர்பஸில் ஃப்ளைட் கண்ட்ரோலும் ஆட்டோ பைலட்டாக ஃப்ளைட் தானாக ஓடுறது. ஃப்ளைட் தானாக இப்போ வந்து நாங்கள் நினைக்கிறோம் வந்து பைலட் வந்து பைலட் தான் ஃப்ளைட்டை இது ஓடுறவரண்டு. ஆனால் உண்மை எப்படின்னா பைலட் வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறது, லேண்டிங்கும் அவர் தான் செய்கிறவர். ஆனால் அந்த ஃப்ளைட் பயணம் ஃபுல்லாக அவர் வந்து அந்த இது யூனிட்ஸில் மெஷர் பண்ணி காட்டி கொண்டிருக்கும் ஃப்ளைட், அதை அவர் சர்வேலன்ஸ் பண்ணுவார். ஓகே. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைண்டா அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஆனால் இப்போ அந்த சிஸ்டம் வந்து ரியலி வெல் டெவலப்ட். அப்போ பெருசாக ஒன்றும் இது பண்ண தேவையில்லை, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த ஆட்டோ பைலட்டில் தான் நான் ஏர்பஸில் வந்து வேலை செஞ்சேன். அப்போ இப்படின்னா வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ காரில் எல்லாம் வந்து ஒரு கால்குலேட்டர் இருக்குப்பா, ஒரு கம்ப்யூட்டர் தான் வந்து எல்லாம் எவ்வளோ டீசல் இன்ஜெக்ட் பண்ணணும், நீங்கள் பெடல் ஆமத்தேக்க எவ்வளோ நீங்கள் பெடல் பிரேக் ஆமத்தேக்க சில்லில் போய் பிரேக் அடிக்கணும், அதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் தான் பார்க்கும், கால்குலேட் பண்ணும். ஃப்ளைட்டில் வந்து ஒவ்வொரு வேலைக்கும் 3 கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த 3 கம்ப்யூட்டர்லேயும் 2 யூனிட்ஸ் இருக்குது. ஏனெண்டா வந்து பிழைக்கவே கூடாது. இப்போ ஒன்று பிழைச்சாலும் இன்னும் ஒன்று இருக்கணும், அது பிழைச்சாலும் இன்னும் ஒன்று இருக்கணும், அப்படின்ட்டு அதை வந்து ரிடண்டன்சின்றது வந்து. அப்போ அப்படி வந்து கணக்க வந்து டெஸ்டிங் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்
செய்கிற ஒரு ஆள் வந்து அவரை டிசைனர்ன்றது அந்த டிசைனர் வந்து அந்த ஃபங்க்ஷனை செஞ்சு முடிய டெஸ்டருக்கு அனுப்பி வேணும். இப்போ நான் டெஸ்ட்டில் தான் வேலை செஞ்சேன். இப்போ எங்களுக்கு வந்து அதை வந்து ஹை லெவல் ஃபங்க்ஷன்ன்றது ஹை லெவல் ஃபங்க்ஷன்டா வந்து இப்போ ஒரு சென்டென்ஸில் அவைக்கு என்ன வேணுமென்னு எங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு வந்து ஃப்ளைட் தானாக பறந்துட்டு கேட்க ஆட்டோ பைலட்டில் முன்னுக்கு ஒரு ஃப்ளைட் வந்துச்சுதாண்டா, இப்போ வந்து இவ்வளத்தால் வலது பக்கம் திருப்பி இவ்வளத்தால் கீழே இறக்கணும், அப்படி ஒரு ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து டிசைனர் வந்து அந்த ஃப்ளைட்டுக்குள்ள வந்து என்னென்ன மொடியூல்ஸ் தேவை, என்னென்ன பார்ட்ஸ் தேவை இந்த ஃபங்க்ஷனை ரியலைஸ் பண்ணுறதுக்காண்டு ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணுவேன். அப்புறம் அதை பார்த்து இன்னும் ஒரு டிசைனர் வந்து ஓகே இவர் இந்த மொடியூல்ஸை பயன்படுத்தியிருக்கிறார், இது எந்த மொடியூல், இது வந்து எந்த மொடியூல், இதை நான் என்னென்ன இவருக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு கொடுக்கலாம் அண்டு இன்னும் ஒரு டிசைனரோட கம்யூனிகேட் பண்ணுவார். அப்படி கணக்க லேயர் இருக்குது, அப்புறம் ஒரு 100 லேயர்ஸுக்கு மேலே இருக்குது இந்த ஒரு சென்டென்ஸை உருவாக்குறதுக்கு ஃப்ளைட்டுக்குள்ள. அப்போ அந்த அவையெல்லாம் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சதுக்கு பிறகு டெஸ்ட்டுக்கு அனுப்ப வேணும். அப்போ நாங்கள் ஒரு சிமுலேட்டர் இருக்கும், அப்படியே ஃப்ளைட் மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. அதில் வந்து நாங்கள் ஒரு ஆல்டிடியூட், ஒரு க்ரூஸ் ஆல்டிடியூடுக்கு போய் சிமுலேட் பண்ணுவோம், இன்னும் ஒரு ஃப்ளைட் முன்னுக்கு வர மாதிரி நாங்கள் பயணிச்சு கொண்டு கேட்க சிமுலேட் பண்ணுவோம் ஆக்சிடென்ட் வர மாதிரி. அப்போ அப்போக்கெல்லாம் அது ஒழுங்காக ரியாக்ட் ஆகுதா, என்ன மெஷர்மெண்ட்டுகள் வந்து பிழைக்குது, என்ன பிழைக்கல அப்படின்ட்டு ஃபுல்லாக ஒரு அனலைஸ் பண்ணுவோம். அந்த அனலைஸை வந்து அவைக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம். ஆனால் அது எப்படி செஞ்சுருக்குதுன்னா வந்து டிசைனரும் டெஸ்டரும் கதைக்கக்கூடாது, அது வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் ஒரு டாக்குமெண்ட்ஸ் மூலியமா. ஆனால் அவைக்கு யாருன்னு தெரியக்கூடாது. என்கிட்ட வந்து இப்போ டிசைனர் உங்களோட ஃப்ரெண்டு வைங்க, இப்போ ஃப்ரெண்டுண்டா வந்து அவர் ஓகே இது எந்த ஃப்ரெண்ட் தான் செஞ்சது அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆனால் அந்த நம்பிக்கை வந்து உங்களோட டெஸ்ட்டை வந்து ஃபால்சிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ஆளில் நீங்கள் கூட நம்பிக்கைண்டா அவர் செய்கிற வேலைக்கு வந்து நீங்கள் கூட மதிப்பு கொடுப்பீங்க. அப்போ அதுகளெல்லாம் நடக்கக்கூடாது தான் அனோனிமஸாக தான் கம்யூனிகேட் பண்ணுறது. அப்படித்தான் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிற. அப்போ டெஸ்ட் ஃபீல்டில் அதுவும் இப்போ ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சா வந்து ஓகே இது இவரால் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்ற முக்கியம் இல்லை, அதை ட்ரேஸ் பண்ணியிருக்கோம், அந்த பிரச்சனைக்கு என்னென்று சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்ன்றது தான் எய்ம். அப்போ அப்படி ஒரு போல் மாதிரி நாங்கள் போல் அனுப்ப அவர் வந்து அந்த போலை பார்த்துட்டு திருப்பி எங்களுக்கு அனுப்புவார். ஆனால் யார் அனுப்புகிறேன்னு எங்களுக்கு அங்கால தெரியாது. அப்போ அப்படி அந்த டெஸ்ட்டில் ஃப்ளைட் டெஸ்டிங்கில் தான் நான் ஒர்க் பண்ணேன். அது என்ன முதலாவது. அப்புறம் நான் வந்து ஏர் ஃப்ரான்ஸ் வந்து ஏர்லைன்ஸ்கிட்ட அவள் வந்து இவள் ஃப்ளைட் செஞ்சு அவள் வாங்குவேனா. இப்போ வந்து இப்போ ஒரு கார் கம்பெனி மாதிரி, இப்போ டொயோட்டா வந்து ஒரு கார் கம்பெனி, அப்புறம் அந்த டொயோட்டாவை நீங்கள் ஓனர் வாங்குவீங்க. வாங்கினதுக்கு பிறகு அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ வந்து ஏர்லைன்ஸுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த ஃப்ளைட்டை மெயின்டைன் பண்ணுறேன். ஏதாவது மெயின் பிரச்சனையாண்டா திருப்பி ஏர்பஸுக்கு அனுப்புவேன். அப்போ வந்து ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரர் இது ஏர்லைன்ஸ்கள் வந்து கணக்கு டெக்னீஷியன்ஸ் அவையால் வந்து வச்சிருப்பினா ப்ரொஃபஷனல்ஸை அவன் ஏர்க்ராஃப்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பெரிய ஏர்லைன்ஸ் எனக்கு மெயின்டெனன்ஸே ஒரு பெரிய பார்ட்டாக செய்வேன். அது ஏர்லைன்ஸ் அளவு. சின்ன ஏர்லைன்ஸ் வந்து அவைகிட்ட இது இல்லாததால், கேபிட்டல் இல்லாததால் வந்து பெரிய ஏர்லைன்ஸ்கிட்ட வந்து அவைகிட்ட பார்ட்ஸுகளெல்லாம் அனுப்புவேன். அப்போ வந்து நான் அந்த மெயின்டெனன்ஸில் வேலை செஞ்சேன்னா எப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பாவிச்சு ஒரு ஏர்க்ராஃப்டில் கணக்க பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸுகளோட ரிப்பேர் காஸ்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சேன் நான் வந்து. அது அந்த டேர்ம் வரைக்க வந்து அதுண்ட எப்படி அதுண்ட காஸ்ட் இருக்குமெண்டு ப்ரெடிக்ட் பண்ணி அவைக்கு ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குற மாதிரி. ஏன்னா அதான் முக்கியம் வந்து. இப்போ வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து மோட்டர் வந்து நீங்கள் ஒரு நாள் பாவிக்காமல் இருக்க மில்லியன் கணக்கில் லாஸ் ஆகும். அப்போ வந்து அதை எப்படி எக்கானமி பண்ணுறது, அதை வந்து எப்படி நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறது என்று பார்க்கணும். இப்போ ஃப்ளைட்டில் ஒரு பார்ட்ஸ் பழுதாக போச்சுதாண்டா, இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து சிங்கப்பூருக்கு போவோம், சிங்கப்பூர்லேருந்து அமெரிக்காவுக்கு போவோம், அது ஒவ்வொரு இடத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிப்பேர் பண்ண வேணும். ஆனால் அது அந்த ஆப்டிமல் ரவுட் இல்லை. அது வந்து ஒரு கணிப்பில் தான் செய்கிறது. அப்போ அதால் கணக்கு லாஸ் ஆகும். அப்போ நாம் வந்து செஞ்ச ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி என்னென்ன காஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணலாமென்று கண்டுபிடிச்சு அதை முன்கூட்டியே சொல்லும். இப்போ அதால் வந்து இப்போ கணக்க மில்லியன் யூரோஸ் வந்து லாபம் கம்பெனிஸ் சேவ் பண்ணியிருக்கு. அப்போ அதில் தான் நான் ஒர்க் பண்ணேன் ஏர் ஃப்ரான்ஸில். தான் இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். ஜப்பான்லேயும் ஒரு இன்டர்ன்ஷிப் செஞ்சேன் இந்த கோர்ஸ் இந்த நடுவில் ஒரு கிட்டத்தட்ட 4 months. அது வந்து எங்களோட முதல் வருஷம் இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப். அது மோர் டெக்னிக்கல் இல்லை,
இது வந்து மோர் வந்து இது வேல்யூஸ் எங்களுக்கு உணர்த்துறதுக்காண்டி. எப்படின்னா வந்து நான் ஜாப்பனீஸும் 2 வருஷம் பழகினான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். எனக்கு தமிழ் பழகிறதால அது ஈஸியாக இருந்த வந்து நீங்கள் வந்து கணக்க லாங்குவேஜ்கள் பழகிக்கப்போ எனக்கு தமிழ் தான் முதல் பழகினா. அப்புறம் ஃப்ரெஞ்சு வந்து ஸ்கூலில் வந்ததால் அது சுப்பீரியாரிட்டி எடுத்துகிட்டு அப்புறம் இங்கிலீஷ் ஜெர்மனும் பழகினான். அப்புறம் வந்து லாட்டின் படித்தேன் நான். அப்புறம் இப்போ ஜாப்பனீஸ் வந்து அந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்காண்டி 2 வருஷம் படித்தேன். அப்போ வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு 5 லாங்குவேஜ் தெரியும்? 5 லாங்குவேஜ். லாட்டினும் தெரியும் எனக்கு. அப்போ நான் அந்த லாங்குவேஜ்கள் நீங்கள் படிக்க வந்து உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் வந்து ரியலி வெல் ஸ்ட்ரக்சர்ட் கிராமட்டிக்கல் வைஸும் வந்து இப்போ ஃப்ரெஞ்சிலாம் வந்து ஏன் கஷ்டமண்டாது பழகிறது வந்து இங்கிலீஷோட ஒப்படைக்க கணக்கு எக்ஸெப்ஷன்கள் இருக்கும். கிராமரில் வந்து இப்போ ஒரு ரூல் சொல்லுவேன்னா அப்புறம் அந்த ரூலை பிரேக் பண்ணுற மாதிரி வேறு சொல்லுகள் வரும். அப்போ ஆக்களால் வந்து ஈஸியாக அதை விளங்க இல்லாது. பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படித்தான் ஜெர்மனும். தமிழ் வந்து நீங்கள் கணக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு கணக்கு எமோஷன்ஸுகள் கணக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல வாரீங்களோ அதை வந்து அதுக்கு அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுகள் வந்து இப்போயும் தமிழில் இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஃப்ரெஞ்சில் அப்படி இருக்குது. இங்கிலீஷில் சரியான குறைவு. இங்கிலீஷ் வந்து ஒரு ஈஸி லாங்குவேஜ் மாதிரி அதான் எல்லாராலையும் அதை கதைக்க முடியுது. அப்போ நான் வந்து ஜப்பானுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அங்கே வந்து ஒரு தரம் வேறு பாச கதைக்க மாட்டேன் ஜப்பானீஸை தப்பி. இங்கிலீஷ் கூட ரியலி லோ. அப்போ நீங்கள் அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னால் கூட விளங்காது. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அங்கே. அப்போ வந்து அந்த கல்ச்சரில் வந்து நீங்கள் தொடக்கத்தில் போய் எனக்கு ஜப்பானீஸும் அப்போ தொடக்கம். அப்போ வந்து சர்வைவ் பண்ணுறது வந்து ரியலி ஒரு குட் ஸ்கில். ஏன்னா வந்து நீங்கள் வாக்கள் உங்களுக்கு அவ சொல்கிறதும் விளங்கையில் நீங்கள் சொல்கிறதும் அவைக்கு விளங்கையில் அவ ஆக்ட் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட். அவ ரியலி பொலைட். இப்போ நீங்கள் அங்கே ட்ரெயினுக்கு ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ ஒரு இந்த எஸ்கலேட்டரில் இல்லாட்டி படியில் ஏற போனோம்னா எல்லா பக்கத்தாலேயே மாக்கள் வரணும். அவ ரியலி லைனில் நிற்பினோம். ஒரு கடைக்கு போனால் அந்த பச்சை சிக்னல் வந்தால் தான் கடை ஒரு காரம் இருக்காது. ஒரு சின்ன ரோட்டாக இருக்கும். ஆனால் அந்த பச்சை சிக்னல் விழுகிற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ண வேணாம். ரோட்டில் வந்து அங்கே சாப்பிடக்கூடாது, நடந்து கொண்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு இது மாதிரி. அப்போ வந்து ரியலி இந்த கல்ச்சரல் வைஸ் வந்து அங்கே ரியலி டிஃப்ரெண்ட் எங்களோட கல்ச்சரோட. அப்போ ஒரு அடாப்டேஷன் வந்து உருவாகும் உங்களுக்குள்ள. அப்போ அந்த அடாப்டேஷன்லாம் நீங்கள் வேறு ஃபீல்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ அதனால் கற்றுக்கொள்கிறது வந்து இப்போ நான் இப்போ வந்து ஏஐயும் அப்படித்தான். இப்போ வந்து எல்லோரும் நினைக்கிறேன் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் ஆக்களை வந்து. ஆனால் அது உண்மையே இல்லை. அது வந்து உங்களுக்கு ஒரு டூல் மாதிரி. ஆனால் அந்த டூலை வந்து எப்படி அதை வந்து கிட்டத்தட்ட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு கொண்டு வந்த வேண்டாம் அடாப்டேஷனால். இப்போ நான் இப்போ இப்படி அடாப்ட் பண்ணானோ எனக்கு ஒரு தெரியாத கல்ச்சருக்கு அந்த அடாப்ட் பண்ணக்கூடிய தன்மையை வந்து அந்த ஏஐக்கு கொடுத்ததால தான் அது அங்கே ஒரு ஹியூமன் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுதே தவிர. ஆனால் உள்ளுக்குள்ள அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான், மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரூல்ஸ் தான். இப்போ வந்து அந்த இப்போ எப்படி அது ஒர்க் ஆகுதுண்டா ஏஐ வந்து இப்போ நான் இப்போ வந்து எனக்கு பசிக்கு ரெண்டு நான் உங்களுக்கு சொன்னதுண்டா நீங்கள் பசிக்குது இந்த சென்டென்ஸை முடிச்சு வைப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து ChatGPT இருக்க நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலையை கேட்க வந்து நாங்கள் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் தான் எங்களோட மூளை ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. அது உலகத்தில் இருக்கிற எல்லா இன்டர்நெட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லேயும் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் என்ன சென்டென்ஸை கொடுத்தாலும் அதால் பெரிய சென்டென்ஸ் அதுக்கு பின்னால் எஸ்டிமேட் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் அது ஒரு எஸ்டிமேஷன் தான். இப்போ நீங்கள் ஒரு தரம் அதை சொல்லாட்டி இந்த உலகத்தில் அதால் அதை திருப்பி கொடுக்க முடியாது. அப்போ அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வெறும் எங்களோட ரூல்ஸை வந்து அடாப்ட் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சதுக்குள்ளே இவால்வ் பண்ணிடும். அப்போ அப்படித்தான் அது கதை. அந்த ஜப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அது அந்த விதத்தில் ரியலி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அடாப்டேஷனில் வந்து. ஓகே. அப்போ அது ரியலி இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து அங்கே நாங்கள் வந்து ஸ்கூலில் போய் படித்தேன். நான் அங்கே ஜப்பான்லேயும் படித்து கொண்டு ஒரு இது வேலை இன்டர்ன்ஷிப் மாதிரி செஞ்சேன் நான் அந்த 4 மாதத்தில். அது எப்படி என்றால் கொஞ்சம் அந்த கஷ்டமான வேலை. அது வந்து என்னத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸை உணர்த்துறதுக்கு. இப்போ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்ட் செய்ய வந்து நாங்கள் ஆஃபன் வந்து திங்க் பண்ணுறவே இருப்பினோம் அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு. ஆனால் அதை அப்ளை பண்ணுறவை பற்றி யோசிக்கிறது வந்து குறைவு. அப்போ அந்த அப்ளை பண்ணுறவை பற்றி அந்த டெக்னீஷியன்ஸால் தான் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட் மோட்டரை வந்து நீங்கள் டிசைன் பண்ணினீங்க, அதை என்னென்னு வேலை செய்யுதுன்னு சிமுலேட் பண்ணி அதெல்லாம் வேலிடேட் பண்ணதுக்கு பிறகு இன்ஜினியர் வந்து வெறும் அதை சூப்பர்வைஸ் பண்ணுவேன்.
ஆனால் அப்புறம் அதை செய்கிறவ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவ வந்து டெக்னீஷியன்ஸ்ன்றது. ஓகே. அப்போ அவைண்ட வேலையும் இப்படி இருக்குமென்று உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இப்படி சார்ட் ஆஃப் வேறு இடத்துல போய் அடாப்ட் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கிறது, இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். சூப்பர். அப்போ அப்படி தான் அந்த எனக்கு அது அமைஞ்சது. சரி, உங்களோட எதிர்கால இலக்கு என்ன? எனக்கு நான் முதல் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளம் சால்விங் தான் எனக்கு விருப்பம். அப்போ அந்த ஸ்கில்லை வந்து இப்போதைக்கு நான் ட்ரெயின் பண்ணுறது தான் என் குறிக்கோள். இப்போ ஓகே, கிட்ட கால குறிக்கோள். பிறகு வந்து அதை வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் ஜெனரலாக எல்லா ஃபீல்டுலேயும் அப்ளை பண்ண நினைக்கிறேன். பிறகு வந்து ஒரு காலத்தில் எனக்கு வந்து ஸ்பெஷலைஸாக விருப்பம். அது இன்னத்துலேருந்து இன்னும் எனக்கு வடிவாக இன்னும் கிளியர் ஆகலை. ஆனால் ஏரோஸ்பேஸ் ஃபீல்டில் விருப்பம். ஆனால் எனக்கு இப்போ வந்து வேலை செய்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. இப்போ நான் வேலை செஞ்ச கம்பெனியிலே எனக்கு ஒர்க்குகள் ப்ரொப்போஸ் பண்ணவா. ஆனால் எனக்கு இப்போதைக்கு வந்து அந்த இப்போ வந்து ஒரு ஒர்க்குள்ளே நீங்கள் உள்ளாட்டிட்டீங்கன்னே நீங்கள் அதுக்குள்ளேயே கொஞ்சம் சென்டர்ட் ஆயிடுவீங்க, கொஞ்சம் லாக் ஆயிடுவீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும், உங்களோட திங்கிங்கை கொஞ்சம் இது ரிஸ்ட்ரெயின் பண்ணி குறைச்சிடும். ஆனால் அப்போ அதால் வந்து அதான் நான் இப்போதைக்கு அந்த 6 மாதம் எடுத்து அந்த ரீசர்ச் மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கு ப்ராடாக திங்க் பண்ணலுமோ திங்க் பண்ணிவிட்டு பிறகு வந்து ஸ்பெஷலைஸ் ஆகிறது தான் விருப்பம். எனக்கு தொடக்கத்தில் ஒரு கம்பெனியில், ஒரு மேஜர் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்டு அப்புறம் எனக்கு இந்த ஓன் கம்பெனியை என்டர்ப்ரனர்ஷிப் வந்து எனக்கு செய்கிறதுல ஆர்வம். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங்ன்ற திங்கிங் இருக்கிறபடியே உங்களுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் கட்டாயம் ஷூட் பண்ணுமென்று நான் நம்புகிறேன். என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷல், அதே நேரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறீங்க. இப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஏரோஸ்பேஸ் சார்ந்த ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குமென்று நான் நம்புகிறேன். ரைட். ஓகே, இப்போ வருங்கால சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்க, என்ன சொல்ல வாரீங்க? இப்போ எங்களை இங்கே இருக்கிறாக்களுக்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்குது, அதை மாதிரி ஃபாரினில் இருக்கிறாக்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. என்ன நீங்கள் சொல்ல வாரீங்க? எப்பயும் வந்து அங்கே என்ன விஷயம் செஞ்சாலும் வந்து அதுக்கு வந்து முதல் வந்து ஒரு எய்ம் எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து தொடக்கத்துலேயே வந்து ஒரு எய்மை வடிவாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதான் எனக்கு வேணும் என்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எய்மை அடைகிறதுக்கு ஒரு விஷன் என்றால் நான் என்னென்று செய்ய போகிறேன், என்னத்தை பயன்படுத்தி செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், அந்த விஷனை நீங்கள் உருவாக்கினதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட உழைப்பை போடணும் அதுக்குள்ள. அப்போ அதுக்கு வந்து அந்த 3M அந்த 3 பார்ட்டையும் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை, இந்த டிசிப்ளின் தேவை. ஓகே, அந்த டிசிப்ளின் தான் இப்போ முக்கியம். இப்போ வருங்கால சங்கதிக்கு அந்த டிசிப்ளின் வந்து உருவாக்குறதுக்கு வந்து அப்பா அம்மா உழைக்கணும். ஏண்டா பிள்ளை ஹியூமன் நேச்சர் என்னென்னா வந்து டிசிப்ளினாக இருக்காது. ஹியூமன் நேச்சர் ஏண்டா வந்து எங்களோட ஹியூமன் இன்ஸ்டிக்டே வந்து சர்வைவல் வந்து டிசிப்ளினோட ஒத்து வராது. அப்போ அதை கொண்டு வரத்துக்கு அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே வந்து அவையில் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஆஃபன் வந்து அப்பா அம்மா வந்து என்ன கேட்குறேன்டா வந்து இப்போ நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டியா, இப்போ என்ன மார்க்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துருக்குற, அப்படி தான் கேள்வி கேட்குற. ஆனால் அப்படி கேட்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து அந்த மார்க்ஸ் எடுக்கிற மட்டும்தான் எய்மாக போயிடும். ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக இன்றைக்கி நீ என்ன படித்த, நீ அதை எனக்கு இன்றைக்கி நீ படித்தது எனக்கு விளங்கப்படுத்து அப்படின்னு கேட்டால் வந்து அந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்காண்டி பிள்ளை படிக்காது. நாளைக்கு நான் இந்த அப்பா அம்மா வந்து என்னட்ட கேட்க போயினேன் நான் என்ன படித்தேனாண்டா அதுக்காண்டியே அவள் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு அட்டென்ஷனாக கேட்பினான். அப்போ அந்த வே ஆஃப் திங்கிங்கை வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு வந்து கொண்டு வரணும். அதான் வந்து அவைக்கு வந்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வரும். டிசிப்ளின்ன்றது வந்து நீங்கள் வந்து ஆக்கள் நிற்கிற டிசிப்ளினாண்டா வந்து ஓகே இப்படி அந்த ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், ஒரு மிலிட்ரி வைஸ் அப்படி இல்லை. டிசிப்ளினாண்டா வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த வந்து அதில் ரிசல்ட்ஸ் கிடைக்குதோ இல்லையோ தொடர்ந்து கண்டினியூஸாக அதை செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு நாள் இப்போ குறைய செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அதை செய்யணும். இப்போ நீங்கள் இன்றைக்கு 1 மணித்தேரம் படிச்சிங்க, 1 மணித்து இப்போ உங்களோட எய்ம் 2 மணித்தேரம், 1 மணித்தேரம் படித்தா பிரச்சனை இல்லை, நாளைக்கு 30 மினிட்ஸ் படித்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த படிக்கிறன்ற செயலை செய்கிறது மட்டும்தான் அந்த டிசிப்ளினில் முக்கியம். ஏன்னா நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். அப்போ அந்த வே ஆஃப் திங்கிங்கை வந்து பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வரதான் முக்கியம். அதை நீங்கள் இருந்ததுண்டா இந்த விஷன்
எய்ம், விஷன், டிசிப்ளின் இந்த மூணும் இருந்தால் நீங்கள் என்னென்றாலும் அச்சீவ் பண்ணலாம். அங்கே இருந்தும் நீங்கள் என்னவாம் ஆகலாம் என்று நான் நம்புகிறேன். ஓகே, சூப்பர். ரைட். அப்போ இவ்வளவு நீங்கள் இவ்வளவு படித்து எத்தனை வயசு உங்களுக்கு? 24. 24 வயசு. உங்களோட அம்மா அப்பாவோட சப்போர்ட் எப்படி உங்களுக்கு? தமிழ் அப்பா அம்மாண்டா கொஞ்சம் மோர் டிசிப்ளின். அங்கே ஆக்சிடென்டல் யூரோப்பியன்ஸ் பேரண்ட்ஸை விட அப்போ அவ ரியலி அந்த படிப்பில், ஒழுக்கத்தில், துப்புரவில் அதுகளெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுகளில் வந்து மெயின் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் கொடுப்பினா. இப்போ அது வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால். ஆனால் அது வந்து ஒரு சர்டன் வயசு வரைக்கும் தான் எனக்கு தந்தவ. அது வந்து முக்கியம். என்ற வந்து நீங்கள் இப்போ தொடர்ந்து பிள்ளைகள் வளர்ந்த இப்போ 14-15 இயர்ஸுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்தும் அவைக்கு பின்னால் டூ மச் நீங்கள் அவைக்கு வந்து அவைண்ட முடிவுகளை அவைக்கு பதிலாக எடுத்தீங்கன்னா அவைண்ட ஒட்டோனமி வந்து இழந்துருவினம். அவையால் தனியாக செயல்பட முடியாது. அப்போ வந்து தொடக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டா உங்களை வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு பிறகு வந்து அவை வந்து என்ன ஒட்டோனமிஸாக என்ன விட்டுட்டேன், எந்த முடிவே என்ன எடுக்க விட்டுட்டேன். இப்போ அந்த வேலை வந்து அப்பா அம்மா எனக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவ சப்போர்ட்டிங்கில். என்னடா வந்து அவ என்ன டூ மச் ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணல, அதே நேரத்துக்கு என்ன கைவிடவும் இல்லை. அப்போ அதான் அந்த பேலன்ஸ். சக்ஸஸுக்கும் அதான் அந்த பேலன்ஸ். ஏன்னா வந்து 2 டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்கணும். டூ மச் அட்டென்ஷன் கொடுக்குறவையும் இருக்கணும், கவனிக்காதவையும் இருக்கணும். இவர் ரெண்டுக்கும் பிட்வீனாக இருந்ததால் எனக்கு அந்த நல்லதை வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அப்புறம் அது எனக்கு வயசு வந்த பிறகு அதை திருப்பி அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது இந்த ஓன் ஆள். ஓகே. இப்போ அதான் அந்த அப்பா அம்மா எனக்கு தந்த என்ன, அதுக்கு நான் அவைக்கு ரியலி கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன். ஓகே, சந்தோஷம். உங்களோட குடும்பம் எப்படி உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கணும்? இப்போ முதல்ல அப்பா அம்மா பற்றி கழிச்சேன்னா என் தங்கச்சியும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தவ. என்னண்டா வந்து அவள் வந்து எந்த வே ஆஃப் திங்கிங் இல்லை, அவள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங். அதில் நான் ரியலி இன்ஸ்பயர்ட் ஆகிருக்கேன். நான் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பேன், எந்த ஓனில் திங்க் பண்ணுவேன். நான் இப்போ வெளியில் வந்து எந்த திங்கிங்கை வந்து காட்டிக்கொள்ள மாட்டேன், நான் உள்ளுக்குள்ளேயே வச்சு திங்க் பண்ணுவேன். ஆனால் அவள் டிஃப்ரெண்ட். அவள் வந்து அவனோட திங்கிங்கை கொஞ்சம் லவுடாக திங்க் பண்ணுவாள், மெத்தாக்களோட ஷேர் பண்ணுவாள், ஆக்கள்கிட்ட வந்து அட்வைஸ்க்கு இப்போ ஓப்பனாக இருப்பாள். அப்போ அதில் நான் ரியலி இன்ஸ்பயர்டாக இருக்கிறேன். அப்போ இந்த வந்து என்னட்ட அது இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்போ எங்கள்கிட்ட என்ன இல்லையோ அதை நாங்கள் எல்லாத்தையும் இருந்து கற்றுக்கொள்ளணும். அப்போ அதில் வந்து நான் அவளால் ரியலி இன்ஸ்பயர்டாக இருக்கிறேன். நானும் மோர் ஓப்பனாக இருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். என்ன முந்தியெல்லாம் நான் பெருசாக கதைக்க மாட்டேன், கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பேன். இப்போ கொஞ்சம் ஓப்பனாக கதைக்கிறேன்டா நான் அவளே இருந்து அதை இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அவள் என்னோட பிறந்தவ, அவளையும் அது முடியுமெண்டா நானும் அவதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவள்கிட்ட இருந்து அதை கற்றுக்கொள்ளணுமெண்டு ஒரு ஆர்வம் அவள் எனக்கு உண்டாக்கினவ. அப்போ அவளுக்கும் ரியலி கிரேட்ஃபுல். என் தங்கச்சி வந்து எக்கானமியும் மெடிசினும் படிக்கிறா. அப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்து மெடிசின் வந்து தனியாக மட்டும் படிக்கிறீங்க, நீங்கள் அதை படிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு சப்ஜெக்டும் படிக்கணும். இன்கேஸ் உங்களால் மெடிசின் முடிக்க முடியாட்டி அப்போ அவள் வந்து அந்த எக்கானமியிலே ஆர்வமாக இருக்கிறதா அது ஒரு செகண்ட் ஃபீல்டாக சூஸ் பண்ணியிருக்கிறா. அவனோட மெயின் ஃபீல்டு மெடிசினாக இருக்குது. ஓகே, உங்களோட இவ்வளோ நேரம் கதைச்சது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. ஏனெண்டா இங்கே இருந்து ஒரு புலம்பெயர்ந்து போன அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளைகள் ஆக வளர்ந்து இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களோட இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் நிறைய போகிறதுக்கு நீங்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களோட பயணம் வந்து இனி வரப்போகிற எங்களோட பிள்ளைகளுக்கும் அது ஒரு பாடமாக இருக்குமென்றதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு பயணமும் வெற்றிகரமாக அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.